பார்த்தீங்கன்னா ஒரு பந்தயம் அந்த மாதிரி வைக்கிறாங்க. 8 பந்தயம். ஒரு வாரம் தாவடம்னா ஒரு வாரம் கேவஸ் அந்த மாதிரி வைக்கிறாங்க. இடையில இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து டைமிங் இருக்குது. அதாவது ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரத்தை பறக்கணுங்கிற ஒரு டைம் அப்படி இருக்குது. அதாவது இந்த டைமிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி டைமுக்கு உட்காரணுங்கிற இருக்குது. இப்போ லீடிங் ஒன்று இருக்குது. அது வந்து டைமே கிடையாது. டைமில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது எப்போ வேணாலும் பறக்கும். அது லாஸ்ட்டில் எத்தனை மணி வேணாலும் பறக்கும். இது என்னன்னா இந்த வார காலத்தில் எவ்வளோ மணி நேரம் பறந்துக்குன்னு கால்குலேட் பண்ணுற மாதிரி சொல்கிறேன். அது வந்து 3 நாள் பந்தயம் 7 நாள் பந்தயம் அது சொல்கிறாங்க. இது ஒன் டே மட்டும். இது வந்து ஒன் டே மட்டும். எவ்வளோ நேரம் பறந்துக்கலாம்? பறந்துக்கலாம். அதே மாதிரி 3 நாள் பந்தயம் இருக்குது. 3 நாள் பந்தயம். லீடிங்கில் 3 நாள் இருக்குது. நான் சொல்கிறேன். ஓகே. கரெக்டாக ஒரு பொதுவான ஒரு இடத்துல வந்து 10 மூணு சேர்ந்துக்குவாங்க. ஓகே. நாங்கள் வந்து புறாவுக்கு வந்து புறாவுக்கு மோஸ்ட்லி சாயம் அடிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு பூந்தரை இது பண்ணுறாங்க அடையாளத்துக்காக கொண்டு போய் சீலை வச்சிடுறாங்க. சீலைங்கிறது வாலில் வச்சிடுறாங்க. அதான் பறக்கும். எல்லா புறாவுக்கு இருக்காது. சீலை வச்சு புறாவுக்கு இருக்கிறது ஒரு கணக்கு இருக்காங்க. நாங்கள் வந்து 7 மணிக்கு அங்கே சீலை வச்சு விட்டுறாங்க. எப்படி வந்து 3 to 1 விட்டுறாங்க. விட்டு வந்துடணும். நம்ம 3 பேர் விடுறோம் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு நானும் என் வீட்டுக்கு நீங்கள் அந்த மாதிரி 3 பேருக்கு மாற்றி 10 வீட்டுக்கு மாற்றி கொடுத்துருவாங்க. நெட்ரியாக கொடுத்துருவாங்க. நம்ம வந்து வேறு வீட்டுக்கு போனோம் அவங்க வந்து இந்த கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் டைம் புறா வெயிட் பண்ணுவாங்க. காட்டிடலாம். 1 மணி நேரத்துக்கு ஒரு புறா காட்டணும் வீட்டுங்களா? அப்புறம் அந்த கிட்டேருந்து 1 மணி நேரத்துக்கு நம்ம வீட்டுக்குள்ள வந்துடணும். வந்து புறா காமிச்சிடணும். அப்படி இல்லையா அரை மணி நேரத்துக்கு ஒரு புறா காட்டணும். ஃபர்ஸ்ட்டு இங்கே விட்டது வந்து 1 மணி நேரத்துக்கு வரலைன்னா அவுட்டு. வரலைன்னா அந்த மாதிரி வந்து